வணக்கம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர். இந்த டாபிக் இந்த HbA1c அப்படின்னு ஒரு சிறப்பு பரிசோதனை இருக்குது. சர்க்கரையினுடைய அளவை, அக்யூரேட்டான அளவை கண்டுபிடிப்பதற்கு. இப்போ சாப்பாட்டுக்கு முன் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ரத்த பரிசோதனை பார்க்குறோம். ஆனால் சாப்பாட்டுக்கு முன்பின் பார்ப்பது அந்த நேரத்து சர்க்கரையைத்தான் காட்டும். மதியம் சாப்பிட்ட பிறகு கூடினாலோ இரவு நேரங்களில் கூடினாலோ நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போது அந்த HbA1c அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹெச்பின்னா ஹீமோக்ளோபின், A1cனா சர்க்கரை. ஸோ ஹீமோக்ளோபினில் படியக்கூடிய சர்க்கரை ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அதை மெஷர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது HbA1c என்பது நாள் முழுவதும் இருக்கிற சர்க்கரை மட்டுமல்ல, கடந்த 3 மாதமாகவே உங்கள் சர்க்கரையினுடைய அளவு என்னன்னு காட்டும். நார்மலான அளவு 5.6% கீழே சர்க்கரை இல்லாதவர்களுக்கு இருக்கும். சர்க்கரை இருக்கக்கூடிய நமக்கு ஒரு 7% கீழ் இருந்தால் உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 7%க்கு கீழ் இருந்தால் சர்க்கரை இருக்கு, ஆனால் உங்கள் சர்க்கரை உங்கள் இரத்த குழாயில் படியாத அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நாள் கூடி குறையிற சர்க்கரையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருந்துகளை அதுக்கு தகுந்த மாதிரி உடனே கூட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு, டாக்டர் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இட்லி சாப்பிடணும்னு போவார், இருக்காது, ஒரு பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால் கூடியிருக்கலாம். சில பேருக்கு ஹோட்டல் சாம்பாரில் வெல்லம் போடுவாங்க, அதனால் கொஞ்சம் சர்க்கரை அன்று மட்டும் கூடியிருக்கலாம். உடனே நம்ம மாத்திரையை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சராசரி சர்க்கரை என்பது ஒரு 7% கீழ் இருக்கிற மாதிரி நாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் பரிசோதனை என்பது டாக்டருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு உதவும். அது அந்த நேரத்து சர்க்கரை. புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக சாப்பாட்டுக்கு முன் ஒருத்தருக்கு 90, சாப்பிட்ட பிறகு 130. ஆனால் HbA1c பார்க்கும்போது 8.2 அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையில் மாத்திரை சாப்பிடும்போது கட்டுப்பாட்டில் இருக்கும் சர்க்கரை மதிய நேரம் இரவு நேரங்களிலெல்லாம் கூடிக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவர் டெஸ்ட்டுக்கு வரும்போது 2-3 நாள் ப்ரிப்பேர் ஆகி வராருன்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்ம அதை கொஞ்சம் மனதில் கொண்டு அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி HbA1c தான் உங்கள் டார்கெட் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, இந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த 3 மாத சராசரி சர்க்கரை பரிசோதனை செய்வதில் சில தவறுகள் நடக்குது. அது என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.